பாஸ்ட் அவுட். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். எனக்கு 8th செமஸ்டர் வரைக்குமே கம்ப்யூட்டர் நாலேஜ் சுத்தமாக எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஐடிக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையுமே கேட்டதில் வந்து கியூஸ்பேடரில் போய் படி, அவங்களே ப்ளேஸ் பண்ணி விடுவாங்க, ப்ளேஸ்மெண்ட் சப்போர்ட் நிறையா பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறையா சொல்லவும் அதுக்கப்புறம் நான் வந்து கான்டாக்ட் பண்ணேன் கியூஸ்பேடர் கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய சப்போர்ட்டிவாக பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரி மாதம் வந்து ஜாயின் பண்ணேன், பிப்ரவரி லாஸ்ட்டில். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து எஸ்கியூஎல் சார், பிரிஜுவல் சார் அட்டன் பண்ணேன். அப்போயே எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடச்சிச்சு. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி, ஸ்டாஃப்ங்கள்ட்டையும் சரி, எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் வந்து நல்லா கெயின் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஐடினா என்ன, சாஃப்ட்வேர் டெவலப்பர்னா என்ன, இந்த கோடிங்னா என்ன, எல்லாமே நாலேஜ் கெயின் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் செமஸ்டர் எக்ஸாம் வந்துச்சு. அது லீவ் தரமாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தேன். அதுக்கப்புறம் அதுவும் லீவும் போயிட்டு பேக்கப் கிளாஸும் நிறையா கொடுத்தாங்க. அது சாட்டர்டே ஆனால் மார்க் கொடுத்துட்டு, அந்த மார்க் இன்டர்வியூவில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணேன்னா அதை கொஞ்சம் மிஸ்டேக்கெல்லாம் திருத்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆப்டி கிளாஸ், ராமர் சார் வந்து சூப்பராக ஆப்டிலாம் எனக்கு நிறையா புரிய வச்சு நல்லா கெயின் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஜாவாவும் நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்லேயும் நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்டாக முடிக்க மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அந்த மார்க் இன்டர்வியூவில் கிளியர் பண்ணனால எனக்கு ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் வாங்கி கொடுத்தாங்க. தேங்க்யூ கியூஸ்பேடர். நைஸ்.